ஹலோ! சம்மர் ஆரம்பிச்சிருச்சா? எல்லா பேரண்ட்ஸும் ஒரே தொல்ல. டாக்டர், என் பசங்க வந்து நீங்க பாட்டுக்கு ஜங்க் ஃபுட் குடுக்காதன்றீங்க, அது குடுக்காதன்றீங்க, இது குடுக்காதன்றீங்க. ஆனா, நம்ம பசங்க வந்து ஐஸ்கிரீம் வேணும், மில்க் ஷேக் வேணும், வெளியில என்னென்ன விக்குதோ அது எல்லாத்தையும் கேட்குறாங்க. அது எப்படிதான் அதுங்களுக்கு அந்த ஜங்க் ஃபுட் மேல ஒரு ஆர்வம் வருதுன்றது எனக்கும் தெரியல. மேபி மீடியா ஒரு காரணமா இருக்கலாம். அதுங்க பார்க்குற விஷயங்கள் இருக்கலாம். நம்ம அட்வர்டைஸ்மென்ட் காரணமா இருக்கலாம். ஓகே. இப்போ ஒரு தடவ ஒரு அலசி பார்த்துருவோமா அத? ஜங்க் ஃபுட்னா என்ன? ஆயில்ல ரொம்ப டீப்பா ஃப்ரை பண்ணுறது, சுகரி ஐட்டம்ஸு, ஐஸ்கிரீமு, அப்புறம் வந்து இந்த பிஸ்கெட்ஸு, சிப்ஸு, சமோசா, கட்லெட் இது எல்லாமே வந்து ஜங்க் ஃபுட்டு கீழ வரது தான். நம்ம எல்லாருமே சாப்பிடாம இல்ல, ஒரு அளவு சாப்பிட்றோம். இப்போ பசங்களுக்கு கூட தான் நம்ம வாங்கி குடுக்குறோம். ஒட்டுமொத்தமா நீங்க வந்து அத வந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டு குடுக்கவே கூடாது, எல்லாமே கெடுதல் அப்படி நம்ம சொல்ல முடியாது. அக்கேஷனலா ஒன்ஸ் இன் எ வே இப்போ ஒரு ஒரு பீச்சுக்கே போறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தேங்காய், மாங்காய் பட்டாணி சுட்டு வாங்கி குடுக்காம இருப்போமா? இது நமக்கே ஒரு ஆசையா தானே இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஜங்க் ஃபுட்டுங்கிற வெரைட்டியே நம்ம வீட்ல தாராளமா பண்ண முடியும். என்ன அம்மாங்களுக்கெல்லாம் ரொம்ப கோவம் வந்துரும் இப்ப நான் சொல்றத கேட்டா. ஏன்னா, உங்களுக்கு இந்த திணை வகைகள், குதிரைவாலி, சாமை இதெல்லாம் கூட இருக்கு. ரொம்ப விரும்பி சாப்பிடுறது பார்த்தீங்கன்னா, நூடுல்ஸு. இப்ப அதுவே வந்து நம்ம வந்து நம்ப ஆர்கானிக்ல இப்போ வந்துருச்சு. அதாவது ராகி நூடுல்ஸு, கம்பு நூடுல்ஸு அது மாரி நெறைய அதாவது நம்ம ஒரு சத்துள்ள வகைகள், இந்த திணை வகைகள் அதுலயே நூடுல்ஸ் எல்லாம் வந்துருச்சு. நம்ம அத வந்து வீட்லயே மொத்தமும் ப்ரிப்பேர் பண்ணலன்னா கூட இப்போ கமர்ஷியலா வந்து உங்களுக்கு அதெல்லாம் அவைலபிள். அந்த மாரி நூடுல்ஸ் நான் சொல்றது. திணை வகைகள், அந்த பருப்பு வகை அதில பண்ற நூடுல்ஸ். அத வாங்கி குடுக்கலாம். ஒண்ணும் தப்பு இல்ல. அது நம்ம வீட்ல ப்ரிப்பேர் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்தா கூட. பட் இதெல்லாம் அவைலபிள்னு தெரிஞ்சுக்கணும். எது சத்துள்ளதோ அத நம்ம வாங்கி குடுக்கலாம். அதே மாரி இப்போ ஒரு ஐஸ்கிரீம்னு எடுத்துட்டீங்கன்னா, இப்போ இந்த ஐஸ்கிரீம் மோல்டுன்னு விக்கிறாங்க. நானும் பார்த்துருக்கேன் அத. இப்போ நீங்க மில்க் ஷேக் எப்படி தயார் பண்றேன்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கணும். அதே மாரி வந்து நட்ஸ் எல்லாத்தையும் போட்டு ஒரு மில்க் ஷேக் மாரி ப்ரிப்பேர் பண்ணி அந்த மோல்டுக்குள்ள வச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு குல்ஃபி மாரியோ, இல்ல ஒரு ஒரு குச்சி ஐஸ் மாரியோ கிடைக்கும். ஸோ குழந்தைங்கள பொறுத்தவரைக்கும் யார் ப்ரிப்பேர் பண்ணாங்க, எப்படி ப்ரிப்பேர் பண்ண தெரிய போல. அந்த அந்த ஷேப்பு, அந்த டேஸ்ட்டு, அந்த சில்னஸ் நம்ம ஃப்ரிட்ஜ் சுத்தமா இருக்கும்போது அது உள்ள வச்சு குடுக்க போறீங்க. ஸோ இந்த மாரி ஒரு ஆல்டர்னேட்ட வந்து நீங்க எப்படி பண்றது அப்படிங்கிறத கத்துக்கங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரியுதுங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த சாயந்தரம் வந்த உடனே இப்போ ஸ்கூல் விட்டு வர டைம் ஒரு 3:00ன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4:00 அட் த மேக்ஸிமம் கொஞ்சம் ஹையர் எஜுகேஷன்ல இருக்கிறவங்கலாம். வந்த உடனே ஒரு காஃபியோ, டீயோ இல்ல ஏதோ ஒரு ஒரு நியூட்ரிஷியஸ் ட்ரிங்க்கே குடுக்குறதா வச்சுக்கோங்க. அது கூட ஏதாவது ஒரு தின்பண்டம் வேண்டியிருக்கு இல்லையா? அப்போ வந்து நம்ம ஞாபகத்துக்கு வர்றது வந்து ஒரு சமோசா, இல்ல கட்லெட்டு, இல்ல ஒரு சாண்ட்விச் இந்த மாரி தான். இது தாராளமா நம்ம வந்து அதுக்கு பதிலா என்ன பண்ணலாம்? சுண்டல். சுண்டல்ல வெறும் சுண்டல பண்ணா எப்படிங்க நல்லாயிருக்கும்? ஸோ அதில ஒரு இது நம்ம அங்க எப்படி நம்ம இதில பீச்ல பார்க்குறோமோ அதே மாரி தேங்காய், மாங்காய் அதெல்லாம் போட்டுக்கலாம். ஒரு கொத்தமல்லிலாம் போடலாம். கொஞ்சம் வாசனையா, ஒரு கொஞ்சம் லேசா இஞ்சி எல்லாமே சத்துள்ள விஷயங்கள். இதெல்லாம் கொஞ்சம் அரைச்சு போட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு டேஸ்ட்டுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு டிஃபன் பண்ண மாரியா இருக்கும். அதே மாரி பிரெட் வாங்கி ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. அதில வந்து நம்ம சாதாரண நம்ம இந்த குடமிளகா, கேரட்டு, இதெல்லாம் வந்து நல்லா வேக வச்சுட்டு நல்லா சாண்ட்விச் மாரி வீட்லயே பண்ணி குடுக்கலாம்.